அனைவருக்கும் வணக்கம். நான் திருப்பூர்ல இருந்து பிரசன்ன ஜோதிடர் ஈஸ்வரி ராஜுங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜாமக்கோல் பிரசன்ன பலன். அதாவது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எல்ஐசி ஏஜென்ட் தொழில் நடத்திக்கிட்டு இருக்காரு. அவரு ஏஜெண்டா இருக்காரு. அவர் இப்ப தற்போது வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது. வருமானமே இல்லாம எதுக்குங்க அந்த தொழில் செய்யணும்? இப்ப என்னோட கேள்வி நேரத்துக்கு பிரசனம் போடுங்க. அதை நான் தொடர்ந்து செய்யலாமா? இல்ல ஏதாவது வேற தொழில் மாத்தி செய்யலாமா? அப்படின்னு அவங்க கேள்வி கேட்குறாங்க. அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போடுறோம் பாருங்க. இன்னைக்கு அதாவது 9/2/2026 14:29 திருப்பூர். இதை நம்ம 2/29 14:29ன்னு போட்டிருக்கோம். அப்ப அவங்க கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம பிரசனம் போட்டாச்சு. அந்த பிரசனத்துல உதயம் ஆருடம் பார்த்தீங்கன்னா கன்னி வருது. பொதுவாகவே கன்னி அப்படின்னாலே புதனோட வீடு. அப்ப கன்னி உதயம். இந்த உதயாதிபதி எங்க இருக்கிறார் பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல. அப்படிங்கிறப்ப உதயாதிபதி இங்க கெடல, நல்லா இருக்கிறாரு. ஏன்னா புதன் தான் எல்ஐசி ஏஜென்ட்டுக்கெல்லாம் காரக கிரகம். அதே போல புதன் உதயாதிபதி ஆருடாதிபதியா இருக்கிறதுனால புதன் நல்லா இருக்கிறாரு. சரி, இப்ப அவங்க கேள்வி தொழில் பத்தி இங்க பாருங்க. கரெக்டா 10ஆம் இடத்துலயே 1 2 3 4 5 6 7 8 9 10 10ஆம் இடத்துலயே கவிப்பு. கவிப்பு கவிக்கிறது யாரா? பாம்பை கவிக்குது. இப்போ இங்க உதயத்தை கடந்தது சனி. சனி பகவான் தொழிலுக்காரகன் உதயத்தை டிகிரி வரையா கடந்திருக்கிறாரு. அப்ப அங்க தொழில் ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. அதே போல பாருங்க, இப்ப இந்த உதயத்துக்கு 7ஆம் இடம் தான் நம்ம சந்திக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், எதிர் நபர்கள் இதெல்லாமே 7ஆம் இடம் தான் சொல்லுவோம். அந்த 7ஆம் அதிபதி குரு நீச்சத்துல மகரத்துல 15 டிகிரில இருக்கிறாரு. அப்படிங்கிறப்ப இங்க வாடிக்கையாளர்கள் வரவு குறைவா இருக்குது. அதனால இங்க அவரும் நிவர்த்தி ஸ்தானாதிபதி. அப்படிங்கிறப்போ இங்க இந்த தொழில கண்டிப்பா பிரச்சனை இருக்குது. இவருக்கு போதிய வருமானம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் பிரசனமும் காட்டுது. இங்க உதயத்தை நோக்கி சுக்கிரன் அப்படிங்கிறப்ப இந்த சுக்கிரன் உதயத்தை நோக்கி போறாரு. ஆட்சி பெற்ற சுக்கிரனா இருந்தாலும் அவர் அடுத்து போய் தொடக்கூடியது நீச்சத்தை நோக்கி போறாரு. அப்ப இங்க பணவரவு அப்படிங்கிறது குறைவாத்தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த பிரசனப்படி அவர் கேள்வி கேட்டதுக்கு தெளிவா தெரியுது. சரி, இவர் இந்த தொழில் விட்டு மாத்தி வேற தொழில் செய்யலாம். ஏன்னா இப்ப 10ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறனால கண்டிப்பா அந்த தொழில் இவருக்கு செட் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. அப்படி அவங்க மாத்தி வேற தொழில் செய்யணும் அப்படின்னா அவங்க கேட்கிற நேரத்துக்கு எந்த தொழில் அவங்களுக்கு அமையும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி உங்களுக்கு அனைத்து விதமான கேள்விகளுக்கும் பிரசனம் மூலியமா தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிரசனம் தேவைப்படுறவங்க என்னோட நம்பரை கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பர் 9994031853. ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிடாயகம், திருப்பூர். நன்றி.